சொன்னேனே. ஒரு வீட்டில் வேலை இருக்கு, செய்வீங்களா? செய்கிறேன். வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டீங்களே, அதான் கூட்டிட்டு வந்துருக்கேன். சரி சார், சரிங்க சார், நான் கிளம்புறேன். உன் பேர் என்னம்மா? என் பேர் முடிமா சார். நீ படிச்சிருக்கியாம்மா? நான் படிச்சிருக்கேன் சார். ஆனால் எங்கள் அம்மா பணம் இல்லை, விட்டுருந்தா நான் டாக்டராக இருப்பேன். அப்படி என்னம்மா படிச்சிருக்க? 1ஆம் கிளாஸ்க்கு 1 வருஷம், 2ஆம் கிளாஸ்க்கு 2 வருஷம், 3ஆம் கிளாஸ்க்கு 3 வருஷம், 4ஆம் கிளாஸ்க்கு 4 வருஷம். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போகுது. சரி, வீடெல்லாம் நல்லா கூட்டி வெளியே யாராவது வராங்களான்னு பார்த்து கொட்டிடு. சரிங்க சார். நம்ம மேலே குப்பை கொட்டினோம். அதான் அந்த வீட்டில் இருந்து தான் குப்பை கொட்டினாங்க. வாங்கி கேட்கலாம். வெளியிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து குப்பையை கொட்டிட்டு போகிறோம். ரோட்டில் நாங்கள் நடக்கணுமா வேணுமா? சரிம்மா சரிம்மா, வீட்டு வேலைக்கு இப்போ தான் புதுசாக ஒரு ஆள் சேர்த்துக்கேன், தெரியாமல் கொட்டிருப்பாங்க. வாங்க போகலாம். உடச்சிட்டு வழக்கில் தண்ணி விட்ட சொன்னார். செல்லாம பண்ணலாம்.
வீட்டுக்கு வந்து கீழே விளைவிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு வந்து கீழே இது எங்க இடுப்பே உடைச்சிட்டீங்களா? ஓய் அதென்ன சொல்றா? சொல்றா இந்த பொண்ணு வேற மரியாதை இல்லாம பேசுது. இந்த பொண்ணு வேற மரியாதை இல்லாத பேசுது. இனிமே எங்க வீட்டுக்கே வர மாட்டோம். வாங்கடா போலாம். டேய் டேய் போகாதீங்கடா. ஏமா இப்படி பண்ற? வீட்டுக்கு வரவங்கள தெரு மரியாதையா தெரு சொல்லிதான் சொல்லணும். சரிங்க சார். அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே. அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே. நீ திருவே சொல்ல வேணாம். சரிங்க சார். வாங்க 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 வந்து உட்காருங்க. என்னடா அது மரியாதை அதாண்டா எனக்கும் புரியல. வா நம்ம வேலையை பார்ப்போம். அம்மா வீடு இதோ அங்கனா இருக்கு. சார் திருப்பிச்சக்காரங்க வந்திருக்காங்க சார். சார் அன்னைக்கு வந்து திட்டாங்க சார். என்னமா சொல்ற? ஒண்ணுமே புரியல. நீங்க தானே சார் திரு சேர்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. சேர்த்தே சொல்லுமா சார். தில்ட வந்து தில்டிட்டாங்க சார். காசெல்லாம் போச்சு. நான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நம்ம ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டோமா? செல்லமா பார்த்துக்கலாம். என் காசெல்லாம் போட்டு இனிமேல் என் கடைக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க வந்தாதான். யாராங்க பேமாரி மேக்கப் போட்டுட்டு வந்திருக்காது? என்ன சொன்னீங்க? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ரொம்ப ஃபேமஸானு சொன்னேன். நீ வேற சும்மா இருமா. இல்லை சார், அவங்க ஃபேஸில் இருக்க பவுடர் எல்லாம் எடுத்து நம்ம வீட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கலான்னு தோணுது. என்ன எங்களை கூப்பிட்டு வச்சு கிண்டல் பண்ணுறீங்களா? இனிமேல் நம்ம உங்களோட வீட்டுக்கே வர மாட்டோம். நாங்களுக்கு போய் ஸ்பான்சர் பண்ண வந்து பாருங்க, எங்களை சொல்லணும். வாங்க நம்ம சார். எதுக்காக எல்லாரும் போறாங்க?
என் வீட்டு வேலையை நானே பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ கிளம்பு. என்ன சார் நம்மள கிளம்புன்னு சொல்லிட்டு சார் கிளம்புறாரு. இந்த வீடு இல்லைன்னா இன்னும் ஒரு வீடு செல்லாம பார்த்துக்கலாம்.